இன்றைக்கி நம்ம சிக்கன் செய்ய போகிறோம்ல, சிக்கனை மஞ்சளில் தடவி கழுவி வச்சு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஆனியன், இதை கண்டுக்காதீங்க. இதுக்கடுத்து இதில் 4 மசாலா வச்சுருக்கேன், வழக்கம் போல் ஸ்டாண்டர்டாக. மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறமேட்டி தனியாத்தூள், அப்புறம் என்னோட அப்புறம் ஏதோ ஒரு தூள், 4 தூள் இருக்குங்களா எப்பயுமே. அதுக்கடுத்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2, அதுக்கடுத்தது ஏலக்காவும் இதுவும் பட்டையும், கருவேப்பிலை. இதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி, அடுத்தது ஆனியனு, அப்புறமேட்டு எண்ணெய், இவ்வளோ தான் மொத்த இன்க்ரீடியன்ஸு. ஐயோ இது மறைச்சிருவோம். மொத்த இன்க்ரீடியன்ஸு இவ்வளோ தாங்க. இதை வச்சு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். இது கேட்கலாம் நீங்கள் என்னடா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த வீடியோ இதை அப்படியே கட் பண்ணி இது எப்படி செஞ்சேன்னு ஒரு செகண்ட் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப வருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா வந்துச்சா, அப்படியே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச. இதுதான், இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றும். ஐயோ மூடி திறக்கலையே. சும்மா ஊற்றுவோம், எண்ணெய் குத்து மதிப்பு ஊற்றுவோம். ரெண்டுக்கு எண்ணெயில் நிறைய எண்ணெய் இருந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் மிதக்க விட்டுன்னு இருக்கும். ஐயோ அடுப்பு பற்ற வைக்கலங்க, அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சுட்டோன்னு இலையும் ஏலக்காயும் போட வேண்டியதான். எண்ணெய் கொதிச்சிட்டான், இந்த இலையை போடுவோம். இது கொதிக்கலையா, ஏமாத்திட்டியாடா? இல்லையே, கொதிச்சிருப்பான். என்ன போட்ட மாதிரி இருக்குது. சவுண்ட் வரான். இதுக்கு அடுத்தது ஆனியன் போடணும். ஒரே செகண்ட் ஆனியன் போட்டு வந்துடுறேன். ஆனியன் போடுறேன். வந்துட்டு கருவேப்பிலை போடும் பார்த்து அப்படின்னா நல்லா இருக்கு. இப்போ 2 நிமிஷத்தில் வதங்க வதங்கவே இல்லை. வதங்கலையா உப்பை போடுங்க, அவ்வளோதான், பட்டுன்னு வதங்கிடுவான். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வதங்கிட்டான். 2 செகண்ட் தான். இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் போட்டேன், அதுக்குள்ளே வதங்கிடுச்சு. இது சும்மா சொன்னேன், போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அதான். அதுக்கடுத்து இப்போ என்ன போட்டிருக்கேன்னா, தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல, அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கடையில் வாங்கினா தான், என்ன அளவும் தெரியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வாங்குங்க, போடுங்க, அவ்வளோதான். கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே தண்ணி எல்லாம் போய் கொப்பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. உள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். சிக்கனுக்குள்ளேருந்து வெளியே வந்து சட்டியில் பட்டு எவாப்ரேட் ஆகி மேலே ஊற்றிருக்கான் தண்ணி. இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்தது தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். அப்படியே கவுத்திட வேண்டியதான். இதுக்கப்புறம் கவுத்துட்டு அதை ஊற்றியாச்சா. இப்போ அடுத்த தண்ணி ஊற்றிடுறேன். உங்களுக்கு குழம்பு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்கன்னா தண்ணியை கலந்து அடித்து விடுங்க, அவ்வளோதான். இப்போ தண்ணியை போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் மாதிரியே இருக்கிற இன்னொரு தூள், இந்த 5 தூளையும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு போட்டுருக்காங்க. மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நான். எனக்கு அது 2ம் பிடிக்குன்றனால போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுருங்க. காரமாக பிடிச்சா கருத்து போடுங்க, இல்லையா கொஞ்சம் மசாலா கம்மியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். தண்ணி சேர்த்துட்டு இப்போ கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டு பார்ப்போம். மூடி போட்டு வச்சுட்டேன். 4 விசிலில் குழம்பு ரெடின்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அவ்வளோதான், பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான், சிக்கன் வந்துடுச்சு. அது கூட இந்த ஒரு ஒயிட் ரைஸு, இது 2ஐயும் வச்சு இன்றைக்கி விழாவை சிறப்பிக்க போகிறேன்.